ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஹாப்பி சாட்டர்டே. ஸோ நான் இன்றைக்கி ஒரு மேங்கோ லஸ்ஸி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சுட்டு ஒரு மேங்கோ லஸ்ஸி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் தயிர் ரெடியாக வச்சுருக்கேன், சர்க்கரை 2 ஸ்பூனு, ஒரு கிளாஸ் பாயில்டு மில்க்கு, இலாச்சி பவுடர், அப்புறம் 2 ஸ்பூனு பால் பவுடர் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கீ வச்சுருக்கேன், அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் ஹனி. இப்போது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்தது கார்ன் ஸ்டார்ச் வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க. அப்புறம் கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன்ல அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் போட்டுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் காய்ச்சின பால் இருக்குல்ல அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கீ, அப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். ஓகே, இதை நம்ம வந்துட்டு சாக்லேட் சிரப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை சாக்லேட் சிரப் மாதிரி பண்ணி ரெடியாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் சாக்லேட் சிரப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதோ பாருங்கள் சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸர் எடுத்துக்கிறேங்க. அதில் நான் இந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் இந்த இலாச்சி பவுடரை போட்டுடுறேன். கொஞ்சம் சரிங்களா, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா அப்புறம் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா மில்க்கு, ஓகே, 1/2 கிளாஸ் மில்க்கு, பாயில்டு மில்க்கு. இப்போது தயிர், எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் ஊற்றிக்க முடியுமோ புளிப்பு இல்லாத தயிராக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. அப்புறம் இப்போது ஐஸ் க்யூப் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே இந்த லஸ்ஸி ஊற்ற போகிறேன். நான் அதை ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கிறேன். இந்த கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு சாக்லேட் சிரப் மேலே லைட்டாக வச்சுருக்கிறேன். அப்புறம் லைட்டாக ஹனி நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக பொடிச்ச ஏலக்காய் டெக்கரேஷனுக்கு. அவ்வளோதான்.